உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்காக சாலையின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள தூண்கள் மற்றும் தோண்டப்பட்ட குழிகளால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பாதியில் நிறுத்தப்பட்ட திட்டத்தால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாநில அரசு இரண்டும் இணைந்து சென்னை துறைமுகம் ஊழியர்களை பாதுகாப்பதோடு துறைமுகம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்றால் இந்த சாலை என்பது அவசியம். அதே போல சென்னை நகர மக்களுடைய போக்குவரத்து நெரிசலையும் இது குறைக்கும் என்பதை தந்தி டிவி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மேம்பாலத்தை வெகு விரைவில் முடிச்சு கொடுத்தா பொதுமக்கள் நல்லா பயனடைவாங்க. அதனால இந்த டிராஃபிக் எல்லாம் குறைஞ்சி போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாமல் எல்லா மக்களும் பாதிக்கப்படாமல் இருக்கும். அதனால வெகு விரைவில் மாநில அரசும் மத்திய அரசும் கலந்து இதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து இன்னும் 2-3 ஆண்டுல இதை முடிச்சு கொடுத்தாங்கன்னா பொதுமக்களுக்கு நல்லதா இருக்கும். தினந்தோறும் விபத்து நடக்குது. ஏன்னா அது வந்து அன்பினிஷிங் இருக்கிறதுனால ரோட்ல கண்ட இடத்துல கிராஸ் பண்றாங்க, வண்டிக்கு கண்ட இடத்துல கிராஸ் ஆகுது. இது வேலை முடிஞ்சதுன்னா பப்ளிக்கும் வசதியா இருக்கும், எல்லாருக்குமே நல்லா இருக்கும். சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். மீதி பாலம் நிக்கிறதுனால இந்த பில்லர்னுடைய ஸ்ட்ராங் எப்படி இருக்கும்னு இனிமேல் சொல்ல முடியாது. திரும்பி ஆரம்பிச்சாலும் அதுல வந்து ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்க சொன்ன மாதிரி குறுக்க வந்து நீட்டுக்குமே கிராஸ் பண்ற அளவுக்கு அங்கங்க ஒரு கல்லு போட்டிருக்காங்க. திடீர்னு கிராஸ் பண்றாங்க. பாலங்கள் அமைக்கிறதுக்காக மேலப்பட்ட அந்த கூரைகள் வந்து ஒரு சில இடத்துல அப்படியே தொங்கிட்டு இருக்கு. இது எந்த நேரத்துல யாரு மேல விழுன்னு சொல்லவும் முடியாது. அந்த நிலைமைக்கு இருக்கிறதுனால ரோடு டெவலப்மெண்ட் சரியா இல்ல. அங்கங்க பள்ளம் தோண்டி போட்டது அப்படியே இருக்கு. இந்த பாலம் வந்து இங்க இருந்து 19 கிலோமீட்டர் பாரிஸ் மேலே போறாங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கலாம். லாரி எனி டைம் போயிட்டே இருக்கும். அது போட்டால் நல்லா இருக்கும். ஆக்சிடென்ட் நடக்குது, போக்குவரத்து இடைஞ்சல். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் டு கோயம்பேடு இது போய் மதுரை வரைக்கும் 1 மணி நேரம் ஆகுது. இந்த மேம்பாலம் போட்டாங்கன்னா சீக்கிரமா வந்துடும்.